மண்டே மார்னிங் எந்திரிச்சோடனே சன்ரைஸ் பார்த்தாச்சு. அப்புறம் போய் பால் அடுப்பில் வச்சுட்டு 1000 பேர் 1000 சொன்னாலும் காஃபி குடிக்காத டீ குடிக்காதன்னு எனக்கு எப்பவும் காஃபி குடித்தாதான்ப்பா டே ஓடும். காஃபியோ 2 மில்க் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் அன்யூஸ்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து லாஃப்டில் போட்டாச்சு. போட்டுட்டு டிஃபன் வேலையை ஆரம்பிச்சாச்சு. டிஃபன் ரொம்ப சிம்பிள் தான். தோசையும் பச்சை பயிர் கிரேவியும். எப்பவும் அத்தை தான் லஞ்செல்லாம் செய்வாங்க. நான் டிஃபன் மட்டும்தான். நான் ரொம்ப சூப்பராலாம் சமைக்க மாட்டேன். ஏதோ சுமாராக சமைப்பேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. நறுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வணக்கி விட்டேன். வணக்கிட்டு அதை அரைக்கணும். ஸோ அதை ஆறுற வரைக்கும் போய் பெட்ஷீட்டெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. போட்டு வரதுக்குள்ளே ஆறிடுச்சு. அதை எடுத்து அரைச்சிட்டு அப்புறம் திருப்பி வெங்காயம் போட்டு அதில் அந்த அரைச்ச கிரேவியை போடுறதுக்குள்ளே கருகிருச்சு. சூப்பராக சரி கருகனதை மேனேஜ் பண்ணுவேன்னு மேலே அப்படியே எடுத்து குக்கரில் போட்டு எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஸ்மெல் அடிக்கலை. அப்புறம் பாப்பா வேறு மருதாணி வச்சுவிடு ஒரே அழுக. பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்துட்டாங்க. சரி அவளும் அழுதுகிட்டே இருக்காளேன்னு அவளுக்கு போய் மருதாணியை வச்சுட்டு வந்துட்டு